இப்போ 12வது கொஸ்டினும் சால்வ் த ஈக்குவேஷன் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse of 1 minus x divided by 1 plus x is equal to 1 divided by tan inverse of x னு கொடுத்துருக்காங்க. x greater than 0 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டுமே சொல்கிறேன். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறேன்னா, tan inverse of 1 minus x divided by 1 plus x னு கொடுத்துருக்கான். ஸோ அதை வச்சு தான் கேட்குறேன் என்ன தோணுது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்னா, tan inverse of a minus b divided by 1 plus ab அப்படின்னு எழுதலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாக்கு tan inverse of a இங்கே நெகட்டிவ் இருக்கிறனால tan நெகட்டிவ் இங்கே இந்த இடத்துல நெகட்டிவ் போட்டுட்டு தென் tan bன்னு எழுதிக்கலாம் அப்படின்னு எனக்கு எழுதலாம் தோணுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும், ஏயோட வேல்யூ 1 இருக்க போகுது, பியோட வேல்யூ இங்கே எக்ஸாக இருக்க போகுது. தென் இவனுக்கு பதிலாக, அதாவது tan inverse of 1 minus x divided by 1 plus xக்கு பதிலாக நான் இவனை சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கொஸ்டின் இருக்கிறத முதல்ல ஈக்குவேஷனாக எழுதிடலாம். தென் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் பார்த்துக்கலாம். 1 divided by tan inverse of x. தென் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னென்னா tan inverse of 1 minus tan inverse of x is equal to 1 divided by 2 tan inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கிறனால அதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் tan 1 is equal to இங்கே 1/2 tan inverse of x ப்ளஸ் tan inverse of x எழுதிப்பேன். தென் 3/2 tan inverse of x tan inverse of 1 எழுதிப்பேன். அடுத்தது என்ன பண்ணேன்னா, இப்போ 1 கிடைக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ tan inverse of tan of 5/4 எழுதிக்கலாமா, 3/2 tan inverse of x எழுதிப்பேன். தென் tan inverse tan கேன்சல் பண்ணிப்பேன். அடுத்தது என்ன பண்ணலாம், 5/4 கிடைச்சிருக்கு. இங்கே 2 இங்கே இருக்குது, இது 1 சார், இது 2 சார். ஸோ 5/2 is equal to 3 எழுந்திருப்பான் இன்டூ tan inverse of x எழுந்திருப்பான். ஸோ அது இங்கே வந்து டினாமினேட்டர் வந்துச்சுன்னா 5/6 is equal to tan inverse of x எழுதிப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போ போத் சைடு இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு வேல்யூவாக கிடைக்கணும். அதாவது ஈக்குவேஷனாக கேட்டுக்கிறதா ஒரு வேல்யூவாக வேணும், அதோட எக்ஸோட வேல்யூ. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து greater than 0 இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுதான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ போத் சைடு மல்டிபிள் பை tan மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5/6 இருந்திருக்கோம், இங்கே tan கிடச்சிருக்கோம், இங்கே எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கோம். எப்போ வந்து tan 5/6 வந்து என்ன வேல்யூ எடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். tan 5/6ஓட வேல்யூ வந்து 1/√3ன்னு கிடச்சிருப்பான். ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ வந்து 1/√3ன்னு கிடச்சிருப்பான். அது டெஃபினட்டாக greater than 0 தான். ஸோ இதுதான் நமக்கான வேல்யூ. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 13வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், sin ஆஃப் tan inverse of x, எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இப்போ எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னு சொல்கிறத வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த tan ஆஃப், அதாவது சைன், அதாவது இங்கே கொஸ்டினில் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, சைன் ஆஃப் tan inverse of x, அதுக்கப்புறமா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா mod of x வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும்.